தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டில் ஏழை மற்றும் எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவலை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பகிர்ந்து கொண்டார். கூட்டுறவு வங்கிகளில் 2021 மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பாக பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் இதுவரை 4889 கோடி மதிப்பிலான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 13.12 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் நேரடியாக பயனடைந்துள்ளனர். இந்த திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையிலும் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான புதிய மற்றும் கூடுதல் வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட தள்ளுபடிகள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு சரியாக சென்றடைவதை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர், விவசாயம் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். இந்த அறிவிப்பு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை எளிய மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.